அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊர்ல வேணுகோபால்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்து விவசாயம் சார்ந்த ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தார். அதுக்காக அது தொடர்பா படிச்சு முடிச்சுட்டு தனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு நிறுவனத்தையும் தொடங்குறாரு. அது என்ன நிறுவனம்னு பாத்தீங்கன்னா, கால்நடைகளுக்கான தீவனம் உற்பத்தி செய்யும் நிறுவனம். அதுல முடிஞ்ச அளவுக்கு தரமான மூலப்பொருட்களை வாங்கி விற்கவும் ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே தரமான பொருட்களை அவர் உற்பத்தி செய்யறதால அவரோட பெயர் ரொம்பவே சீக்கிரமா மக்களிடையே பிரபலமாகுது. இதே நேரத்துல வேல்முருகன் இன்னொருத்தரும் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த நிறுவனமும் அதுவும் கால்நடை தீவன உற்பத்தி நிறுவனம் தான். அதுவும் நல்ல பொருட்களை உற்பத்தி செஞ்சு வித்துட்டு வராங்க. இப்படி ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்திய அளவிலான பிரபலமான நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேணுகோபால்ட்ட ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திடுங்கன்னு சொல்றாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம்னு சொல்றாங்க. அந்த ஒப்பந்தத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து மூலப்பொருட்களை கம்மியான விலைக்கு வாங்கி நிறைய உற்பத்தி செஞ்சு ரெட்டிப்பு லாபம் பார்க்கலாம். வர லாபத்துல நீ 50% நான் 50% எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வேணுகோபால் வந்துட்டு எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே 1க்கு 100 தடவை யோசிச்சுட்டு தான் செய்வாரு. அப்படியாப்பட்ட மனுஷன் ரெண்டு நாளைக்கு டைம் கேட்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அவர் 2 நாள் கழிச்சு வந்து எனக்கு வேணாம்னு சொல்லிடுறாரு. உடனே அவங்க இந்த ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துட்டு போய் வேல்முருகன்ட்ட காட்டுறாங்க. வேல்முருகனும் சரி நான் போறேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம வேணுகோபால் சேர்ந்து அந்த செயலை செஞ்சுட்டே வர்றாரு. தன்னுடைய செயலை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. இப்படி ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இன்னொரு நிறுவனத்தோட வேல்முருகன் ஒப்பந்த கையெழுத்திட்டு செஞ்சுட்டு வராங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய கிளை நிறுவனங்களை மத்த மாவட்டங்களை அமைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மத்த மாவட்டத்துக்கு போறாங்க. நம்ம வேணுகோபாலுக்கும் அது ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, அவரும் இன்னொரு மாவட்டத்துல போய் ஆரம்பிக்கிறாரு. ஆனா வேணுகோபாலுக்கு அதுல ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. ஆனா அந்த நம்ம வேல்முருகனோட நிறுவனம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய உற்பத்தி செஞ்சு வித்துக்கிட்டு லாபம் பார்த்துட்டு வராங்க. இப்ப வேணுகோபால் கூட இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு அவங்க கேட்டாங்கல்ல, அன்னைக்கே நீங்க கையெழுத்திட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேணுகோபால் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஏன் அவங்கள பார்த்து பொறாமப்படுறீங்க, அதெல்லாம் படக்கூடாது, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்பதான் உலக அளவிலான நிறைய நிறுவனங்கள்லாம் வந்து இந்தியாவுல வந்துட்டு இந்த வேளாண்மை சார்ந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம். இது வந்து நம்ம இந்திய பொருட்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்காக இந்திய அரசாங்கம் ஒரு 10 தொழிலதிபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 10 தொழிலதிபர்கள்ல வேணுகோபாலோட பெயர் வருது. ஆனா நம்ம வேல்முருகனோட பெயர் வரவே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு மூலப்பொருட்களை கம்மியான விலைக்கு வாங்கி விவசாயிகள்கிட்ட திரும்பி கொடுக்கும்போது அது சரியா கொடுக்கல. அது மட்டும் இல்லாம தரமற்ற பொருளை உற்பத்தி செய்யறாரு, விவசாயிகள்கிட்ட மோசடி செஞ்சுட்டாரு. இதனால அவரோட பெயர் வரவே இல்லை. இதனால வந்துட்டு வேணுகோபால் அப்பதான் நினைச்சாரு, நம்ம நல்ல வேலை பொறாமையும் படல, நம்ம சரியா நம்மளோட வேலையை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் திருக்குறள்ல திருவள்ளுவர் 2 வரியில அழகா சொல்லிட்டாரு. அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்தலின் உங்கு இல்லை கேடு. இதோட பொருள் என்னன்னா, அறத்தால் வருவது இன்பம். அதாவது அறம் செய்யறதை விட பெரிய நன்மை வேற எதுலயும் கிடைக்காது. அதை செய்யாம விடுறதை விட நமக்கு கிடைக்கிற தீங்கை விட பெரிய தீங்கு வேற எதுலயும் கிடைக்காது. அதனால நம்மளும் அற வழியில இருக்கணும். நன்றி.